வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவிகே கட்சியின் முதல்வர் திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல இருக்கிறார். ஜூலை 10ஆம் தேதி கரூரில் சென்று கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை அளித்து அரசு பணி நியமனங்களை தர இருக்கிறார். இதற்கு எதிர்க்கட்சியான திமுக தடை பெறும் பொருட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள். உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கினார்களா? முதல்வர் விஜய் அவர்களை கரூர் செல்வதற்கான தடை உத்தரவு வேண்டும், தடை பண்ணணும், அவர் கரூருக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை தடை செய்யும் பொருட்டு திமுக கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடியது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன? தடை வாங்கினார்களா அப்படிங்கிறத தான் நான் வீடியோவை பேசுகிறேங்க. அதுக்கு என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். முழுவதுமாக என்னுடைய வீடியோவை பாருங்கள் மக்களே. அதற்கு என்னுடைய சேனலை அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உடைய ஒரு ஹைப் பண்ணிடுங்க மக்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மக்களே, 2025 செப்டம்பர் 27 அன்று டிவிகேயின் பிரச்சார கூட்டம் கரூரில் நடந்துச்சுங்க. அந்த கரூரில் டிவிகே கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்துக்கிறதாக அந்த கூட்டம் யூகம் வகுக்கப்பட்டது. அப்போ அந்த கூட்டம் வந்துங்க, கரூர் கூட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு மீறி மிக பிரமாண்டமாக மக்கள் கூடினார்கள். அந்த அளவுக்கு கூட்டம் கூடிச்சுங்க. கட்டுக்கள் அடங்காத கூட்டம், அடைகடன திரண்ட கூட்டம், மக்கள் வெள்ளம். ஏனென்றால் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம். அப்பொழுது கட்சி தலைவராக இருந்தார், இன்றைக்கி அவர் வெற்றி அடைஞ்சு முதல்வர் ஆயிட்டார். அப்போ திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்கவும், ஒரு மாற்றத்தை உருவாக்க மாற்ற நாயகன் வந்திருக்கிறார், அவரை காணும் பொருட்டு மக்கள் அலைகடன திரண்டார்கள். கரூரை கலங்கி தீண்டுகிறது. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் 41 பேர் பலியானார்கள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த பலியான குடும்பங்களுக்கு நிவாரணங்களை டிவிகே கட்சியின் சார்பாக அப்பயே அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரிலீஃப் ஃபண்டு கொடுத்துட்டாங்க, மாதந்தோறும் உதவித்தொகை கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த கூட்ட நெரிசலில் பலியான குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி செலவை டிவிகே ஏற்றுக்கிட்டாங்க, கட்சியை ஏற்றுக்கிட்டாங்க. மேற்கொண்டும் நலத்திட்டங்களை செய்து கொண்டு வருகிறது டிவிகேயின் கட்சி தனிப்பட்ட முறையில். ரைட், இப்போ வாங்க. அதாவதுங்க, இப்போ டிவிகே அரசு வெற்றி பெற்றாங்க, ஆட்சி அமைஞ்சாச்சு. அப்போ அந்த கரூர் மக்களின் அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அவங்க நம்மளுடைய கூட்டத்துக்கு வந்து தான் அவங்க கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டு பாவி மக்கள் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம பெரிய ஒரு ரெமிடியேஷன் பண்ண வேணும், உங்களுக்கு நிவாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது பொருட்டு அரசு கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சதுங்க. மாண்புமிகு முதல்வர் அறிவிச்சாருங்க. கரூரில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு இறந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அதற்கான நியமன உத்தரவுகளை நான் ஜூலை 10ஆம் தேதி கரூரில் சென்று பார்வையிட்டு அவங்களை விசாரித்து அவங்களுக்கு அனுதாபம் சொல்லிவிட்டு நான் பணி நியமனங்களை கொடுக்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுங்க. அதுதான் அங்கே மேட்ரு. அப்போ அது வந்த உடனே எதிர்க்கட்சியான திமுக கட்சி அவங்க எப்படி இந்த வழக்கு சிபிஐ வசம் சென்று விட்டது. சிபிஐயின் கீழ் இந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வழக்கு விசாரணை முடிவுக்கு முன்னாடி எப்படி அங்கே முதல்வர் போகலாம்? அப்போ முதல்வர் போனால் அங்கே சாட்சியங்கள்லாம் புரள் சாட்சியமாக மாறிவிடுமே. அப்போ உண்மையான அங்கே ஒரு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்காமல் போயிடுமே. மேற்கொண்டும் டிவிகேவுடைய அமைச்சர்கள்லாம் இந்த கரூர் பிரச்சனையை பேசிக்கொண்டு இருக்கிறார்களே, திமுக கட்சி மேலே தான் திசையை திருப்பி கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி இவர்கள் அங்கு செல்லலாம்?
கரூருக்கு செல்லக்கூடாது, பேசக்கூடாது. அதற்கு நீதிமன்றத்தை சென்று நாம் தடையாணை பெற்றுவிடலாம் அப்படின்னு போனாங்க. அப்போ நீதிமன்ற விசாரணை நடந்துச்சுங்க. அப்போ திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் முன்னோடி யாருன்னா ஆர்எஸ் பாரதி அவர்கள் தான் அந்த வழக்கை தொடுத்தார். அது ஒரு இடையீட்டு மனுவாக தொடுத்து உடனடியாக விசாரணைக்கு வந்ததுங்க. அந்த விசாரணையில் அப்போ திமுக சார்பில் கரூருக்கு முதல்வர் அவர்கள் செல்லக்கூடாது, அங்கு போய் பேசக்கூடாது, அங்கே வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறதுனால அவர் பேசக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அதற்கு எங்களுக்கு தடை உத்தரவு வேண்டும். மேலும் டிவிகேனுடைய கட்சி எம்எல்ஏ கட்சியுடைய அமைச்சர்கள்லாம் கரூர் பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதற்கு நீங்கள் பேசுகிறதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நீதிபதி அவர்கள் பிடிச்சார் பாயிண்டர். எப்படி நீங்கள் பேச்சுரிமைக்கு தடை ஆணை வாங்க வந்துட்டீங்களா? இந்தியாவில் பேச்சுரிமை உண்டுங்க. பேச்சுரிமை, கருத்துரிமையெல்லாம் ஒரு அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமைகளை காப்பது தான் உச்சநீதிமன்றத்தின் தலையாய கடமை. அப்போ ஒரு பேச்சுரிமை, கருத்துரிமைக்காக அதை நீங்கள் தடை வாங்குறதுக்காக வந்துட்டீங்களா? அதாவது உங்கள் அரசியல் எதிரிகளின் கருத்துரிமை, பேச்சுரிமைக்கு எதிராக நீங்கள் தடையாணை பெற வந்திருக்கீங்க. அதற்கு நாங்கள் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. அதாவது பேச்சுரிமை, கருத்துரிமைக்கு எதிராக எந்த தடை உத்தரவும் நீதிமன்றம் பிறப்பிக்காது, இதுவரை பிறப்பித்ததில்லை, அப்படி ஒரு முடிவை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள் திமுக கட்சியினுடைய வக்கீல்களை. அப்போ அவங்க பின்வாங்கினாங்க. எப்படி நீங்கள் ஜனநாயக நாட்டில் கருத்துரிமை, பேச்சுரிமை இருக்குது, அதை எப்படி அமைச்சர் அவருங்க அங்கே போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்? ஏன் இன்னும் சொல்லப்போனால் அங்கே வழக்கு விசாரணை, அதாவது பிறல் சாட்சி ஏற்படும் சொல்கிறீங்களே, திரு விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்தில் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு இல்லைங்க. எஃப்ஐஆர் பதிவில்லாத ஒரு நபர் அங்கு சென்றால் எப்படி சாட்சியங்களை பிறல் சாட்சியங்களாக மாறும்? நீங்கள் அங்கே அவர் பேரில் எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கா? இல்லையே. அவர் சாட்சியங்கள் அடிப்படையில் தான் அவரை விசாரணை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் எஃப்ஐஆர் பதிவில்லாத ஒரு நபர் அங்கு சென்றால் சாட்சிகள் பிறல்படும், சாட்சிகள் களையப்படும் அப்படின்னு நீங்கள் வாதத்தை வைக்கிறீங்க. அது தவறான வாதம். ஆகையால் நீங்கள் இந்த வழக்கை வாபஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் நாங்களே இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு இந்த திமுக கட்சி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடியானது உச்சநீதிமன்றத்தில். திமுக கட்சிக்கு இது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மக்களை, சட்ட ரீதியாக. அப்போ டிவிகே உச்சநீதிமன்றத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. முதல் தகவல் அறிக்கையில் அவர் பேரே கிடையாது, அதாவது எஃப்ஐஆரில் அவர் பேரே சேர்க்கலை. இல்லை, அப்படி இல்லாத நபரை நீங்கள் எப்படி இங்கே செல்ல நீங்கள் தடை வாங்கலாம்? குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் இருந்தால் தான் நீங்கள் அவர் செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடை ஆணை கோருவது சரியாக இருக்கும். அப்படி ஒரு முகாந்திரமும் இல்லையே, எப்படி அவரை நீங்கள் பண்ணலாம் அப்படி என்று நீதிபதிகள் கேள்வி கேட்டார்கள். நண்பர்களே, இப்போ திட்டமிட்டபடி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் கரூர் செல்ல இருக்கிறார். கரூர் மக்களுக்கு நிவாரணங்களை அளிக்க இருக்கிறார். அந்த அசம்பாவித சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு இறந்த மக்களின் குடும்பங்களுக்கு நிவாரணங்களும் அரசு பணி நியமனங்களும் வழங்கி இருக்கிறார். மக்களே, தடை ஏதும் இல்லை. வென்றது டிவிகே. என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப் போடுங்க மக்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே, வணக்கம்.